ஓகேம்மா, நம்ம வந்து ஆக்சுவலாக ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் பார்த்தோம். ஓகேவா, ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ், ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள், அப்புறம் கண்டிஷன் ஃபார் டூ லைன்ஸ் டு பி பேரலல், கண்டிஷன் ஃபார் டூ லைன்ஸ் டு பி பெர்பெண்டிகுலர், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது வந்து we saw about ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் parallel to the given line, கொடுத்துருக்க லைனுக்கு பேரலாக இருக்க லைன் ஈக்குவேஷன், அதை எப்படி எழுதலாம். அதுமாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் எனி லைன் parallel to the given line, சரி perpendicular to the given line, அதை எப்படி எழுதலாம், அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எந்த சைடில் இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கிறது, how to find that whether a point lies in the origin side or in the non-origin side, அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம அதுக்கு என்ன மெத்தடுன்றதை பார்த்தோம். அப்புறம் ஒரு ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா just by looking into the line equation, அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து அக்யூட்டா அப்டியூஸா, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் ஈக்குவேஷனையும் ரீரைட் பண்ணிக்கணும். எப்படின்னா such that C1 and C2 should be greater than 0. C1 and C2 பாசிட்டிவாக இருக்க மாதிரி ரீரைட் பண்ணிவிட்டு and then we have to check in this condition. இந்த கண்டிஷனில் செக் பண்ணணும். A1 A2 plus B1 B2 less than 0வாக இருந்தால் then the angle between the two lines is acute. greater than 0 வந்தால் then the angle between the two lines is obtuse. அது பார்த்தோம். அப்புறம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் என்ன பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ், இது ஏற்கனவே நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, அது பார்த்தோம். and then distance between a point and the given line, ஒரு பாயிண்ட்டுக்கும் கொடுத்துருக்க லைன் உள்ள நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இட் இஸ் d is equal to modulus of ax1 plus by1 plus c divided by root of a square plus b square. இந்த டிஸ்டன்ஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு கிவன் லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். அப்புறம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு த கிவன் லைன், ஆரிஜின்லேருந்து கொடுத்துருக்க லைனுக்கு டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இட் இஸ் d is equal to modulus of c divided by root of a square plus b square, அந்த ஃபார்முலா பார்த்தோம். and then next நம்ம பார்த்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ parallel lines, ரெண்டு parallel linesக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. முதல்ல அந்த parallel lines இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். ax plus by plus c1 is equal to 0 and ax plus by plus c2 is equal to 0, அந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு அப்புறம் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். just you have to substitute in this, that is d is equal to modulus of c1 minus c2 divided by root of a square plus b square. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா get the distance between the parallel lines, ரெண்டு parallel லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அடுத்து நம்ம பார்த்தது வந்து கோஆர்டினேட் ஆஃப் த நியரஸ்ட் பாயிண்ட் ஆர் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் on the line from the point x1 y1. ஸோ இந்த x1 y1ல இருந்து இந்த லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரைகிறோம். இந்த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் இதோட கோஆர்டினேட், அதை நியரஸ்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். we can also say it as a nearest point or the foot of the perpendicular. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். that is x minus x1 by a is equal to y minus y1 by b is equal to minus of ax1 plus by1 plus c divided by a square plus b square. இந்த ஃபார்முலா பார்த்தோம். அப்புறம் the coordinate of image of the point, image of point x1 y1, இமேஜுங்கிறது that is இந்த point x1 y1 வந்து இந்த லைனுக்கு இந்த பக்கத்தில் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதே அளவு பெர்பெண்டிகுலராக இந்த சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட், அதை தான் இமேஜ்னு சொல்லுவோம். அதை தான் we call it as a image. ஸோ இதோட கோஆர்டினேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, how to find the coordinate of this point, அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். it is x minus x1 by a is equal to y minus y1 by b is equal to minus 2 into ax1 plus by1 plus c divided by a square plus b square. ஒன்றும் இதே ஃபார்முலா தான் இங்கே வந்து அப்படியே எழுதணும், இங்கே 2 போட்டுக்கணும். ஆனால் ரெண்டு இடத்துலையுமே மைனஸ்லாம் இருக்க தான் செய்யும். இங்கேயும் மைனஸ் இருக்கும், இங்கேயும் மைனஸ் இருக்கும். ஆனால் இந்த ஃபார்முலாவுக்கு ஏன்னா இது 2 times த டிஸ்டன்ஸ் வருது இல்லையா, ட்வைஸ் த டிஸ்டன்ஸ் வரதுனால இங்கே 2 போடணும், அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகே, இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ இதில் எக்ஸாம்பிள் 6.22 நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள் 6.23 அதை I gave it as a homework. இந்த ஹோம்ஒர்க்காக உங்களுக்கு கொடுத்துருந்தேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ், அப்புறம் ஃப்ரம் த பாயிண்ட் டு த கிவன் லைன், அதுக்கும் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ parallel லைன்ஸ் எப்படி போடணும் அது எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் 6.24 பார்க்கலாம். ஃபைண்ட் த நியரஸ்ட் பாயிண்ட் ஆன் த லைன் ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, இந்த லைனுக்கு நியரஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ example 6.424. so inga the given point, so the given point is origin x1 y1, it is equal to origin which is 0, 0 and then the given line so the given line is 2x plus y
minus 5 is equal to 0. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது? A is equal to 2, B is equal to 1 and C is equal to minus 5. ஏன்னா இது AX plus BY plus C is equal to 0ன்ற ஃபார்முலா இருக்கா? அப்போ A is equal to 2, B is equal to 1, C is equal to 5. இப்போ nearest point கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? So the nearest point is, அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? It is x minus x1 by a is equal to y minus y1 by b is equal to minus of ax1 plus by1 plus c divided by a square plus b square. ஸோ இதுதான் ஃபார்முலா படித்தோம் இல்லையா? திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். x1 y1க்கு 0 0 அண்ட் தென் ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு minus 5 சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ என்ன வரும்? x minus 0 divided by 2 is equal to y minus 0 divided by 1 is equal to minus of a, that is 2 into 0 plus 1 into 0 minus 5 divided by a square which is 4 plus b square which is 1. Okay va? இப்போ இதை simplify பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? You will get this as x by 2 is equal to y by 1 is equal to x by 2 is equal to y by 1 is equal to, so இங்கே இதை simplify பண்ணும். இதுவும் 0 இதுவும் 0 ஆயிடும். minus into minus இது plusன்னு ஆயிடும். so அப்போ 5 divided by 5 இல்லையா? plus 5 divided by 5ன்னு வந்துடும். You'll get this as 5 divided by 5, which is x by 2 is equal to y by 1 is equal to 1 and வந்துரும். இப்போ இது ரெண்டு equate பண்ணும். Let us equate these two. அப்போ from this we get that x by 2 is equal to 1, அப்போ x is equal to 2. அடுத்து இது ரெண்டு equate பண்ணும். அப்போ நமக்கு என்ன வரும்? y by 1 is equal to 1, அப்போ y is equal to 1. அப்போ therefore the coordinate of nearest point is 2, 1. So the coordinate of the nearest point is 2, 1. So 2, 1 ங்கிறது தான் nearest point from the origin to the given line. That is, இதுக்கு வந்து என்னன்னா originல இருந்து 0, 0ல இருந்து இந்த லைனுக்கு வந்து ஒரு perpendicular வரைகிறோம். 2x plus y minus 5 is equal to 0 இந்த லைனுக்கு perpendicular வரைகிறோம். இந்த பாயிண்ட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இதை தான் நியரஸ்ட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் தான் நமக்கு என்னன்னு கிடச்சிருக்கு? இட் இஸ் 2, 1ன்னு கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட் தான் 2, 1ன்னு கிடச்சிருக்கு. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இப்போது உங்களுக்கு இதே மாதிரி இந்த எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்குது. என்னென்னா எக்ஸசைஸ் 6.3ல வந்து exercise 6.3ல find the image of the point minus 2, 3 about the line x plus 2y minus 9 is equal to 0. சேம் இதே மாதிரி தான் நமக்கு அந்த பாயிண்ட் வந்து x1 y1க்கு பதிலாக 2 minus 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது x1 இது y1 அண்ட் இந்த லைன் ஈக்குவேஷனில் வந்து a is equal to 1, b is equal to 2 and c is equal to minus 9ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த லைன் ஈக்குவேஷனில் இப்போ இமேஜ் கேட்டிருக்காங்க. இமேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்? வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த இமேஜ்? இமேஜுக்கான ஃபார்முலா இதுதான் பார்த்தோம். தட் இஸ் x minus x1 by a is equal to y minus y1 by b is equal to minus 2 into ax1 plus by1 plus c divided by a square plus b square. இதில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணி இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x கோஆர்டினேட் கிடைக்கும். இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா y கோஆர்டினேட் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி x, y எழுதிட வேண்டியதான். புரிஞ்சுதா? ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸி தான். இது யூ டேக் இட் டவுன் ஆஸ் அ ஹோம்ஒர்க். 17th one யூ டேக் இட் டவுன் ஆஸ் அ ஹோம்ஒர்க். இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இது நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இந்த சம்மை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, அந்த மாதிரி இந்த சம் 12th சம்மும் ஈஸி தான். இதுவும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடலாம். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் லைன்ஸ். ஸோ இந்த பேரலல் லைன்ஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இது பாருங்கள், 12x plus 5y எல்லாத்தையும் ஒரே ஃபார்ம் கொண்டு வந்துருங்க. இந்த 7 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. 12x plus 5y minus 7 is equal to 0. இது 12x plus 5y plus 7 is equal to 0. இங்கே c1 is equal to minus 7, c2 is equal to 7. ஸோ அப்போ நம்ம என்ன படித்தோம்? தட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் லைன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? இட் இஸ் d is equal to modulus of c1 minus c2 divided by root of a square plus b square. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு? minus 7 plus 7ன்னு போட்டுறக்கூடாது. புரியுதா? minus 7 divided by root of 12 square plus 5 square. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி இந்த சம்
இந்த சம்மில் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் சேமாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒன்று இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அல்லது இந்த ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அப்புறம் இது C1 இது C2ன்னு எடுத்து போடலாம். புரியுதா? இல்லை இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 6x - 8y + 10 = 0ன்னு வந்துடும். இப்போ C1 10, C2 வந்து -15. அப்புறம் C1 - C2, அப்போ 10 - 15 √(a² + b². இங்கே a வந்து 6, b வந்து 8ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த சம்மும் ஈஸி தான், ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். யூ கேன் டூ இட் அஸ் அ ஹோம்ஒர்க். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்ட் தென் அதே மாதிரி அடுத்து இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் அண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த பாயிண்ட் டு த லைன். ஸோ ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலரும் லெங்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கேட்டிருக்காங்க. லெங்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலருக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? இட் இஸ் d = modulus of ax1 + by1 + c / √(a² + b². அந்த ஃபார்முலா படித்தோம் இல்லையா? அதில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் டு த கிவன் லைன். இதில் x1 y1 இது ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 1 அண்ட் c = -2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி லெங்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்க என்னது? ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர்னாலும் நியரஸ்ட் பாயிண்ட்னாலும் ரெண்டும் ஒன்று தான். நியரஸ்ட் பாயிண்ட்னாலும் ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர்னாலும் ஒன்று தான். இந்த ஃபார்முலாவில் x1 y1 a b cக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் கிடைக்கும், இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒய் கோஆர்டினேட் கிடைக்கும். இதே மாதிரி தான் போட்டலாம் இல்லையா? இப்போ நம்ம போட்டோமே அந்த எக்ஸாம்பிள் சம்மா தான். ஸோ இதில் நான் உங்களுக்கு 3 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். தட் இஸ் 10, 12 அண்ட் தென் 17. இந்த 3 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். தயவுசெய்து இது போட்டுருங்க. இதெல்லாம் ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். தட் இஸ் எக்ஸாம்பிள் 6.25 பார்க்கலாம். Example 6.25. Find the equation of the bisector of acute angle between the lines 3x + 4y + 2 = 0 and 5x + 12y - 5 = 0. அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் பைசெக்டார். ரெண்டு விதமான ஆங்கிள் இருக்கும்னு சொன்னேன். ஆல்ரெடி ரெண்டு லைன் கட் பண்ணாலே ரெண்டு விதமான ஆங்கிள் இருக்கும். ஒன்று அக்யூட் ஆங்கிளாக இருந்தால் இன்னொன்று அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும்னு சொன்னேன் நான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு அக்யூட் ஆங்கிளை அதை பைசெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் பைசெக்டாரோட ஈக்குவேஷன் என்ன? அதுவும் ஒரு லைனாக தானே இருக்கும். அந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் புரியுதா? ஸோ அந்த அக்யூட் ஆங்கிளோட பைசெக்டாரோட ஈக்குவேஷன் என்ன, அதுதான் இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு டூ திஸ்ன்னு. ஸோ எக்ஸாம்பிள் 6.25. எக்ஸாம்பிள் 6.25. இதுக்கு ஆக்சுவலாக படம் தேவையில்லை, படம் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஜஸ்ட்டு நான் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக நான் போட்டு காட்டுறேன். முதல்ல இது ரெண்டும் தான் அந்த கொடுத்துருக்க லைனுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? தீஸ் டூ ஆர் த கிவன் லைன்ஸ். தட் இஸ் 3x + 4y + 2 = 0. இந்த லைன் ஈக்குவேஷன் வந்து 5x + 12y - 5 = 0. முதல்ல நம்ம இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள அக்யூட் ஆங்கிள்ங்கிறது இப்போ இது வரைஞ்சதுனால நமக்கு தெரியும் இதுதான் அக்யூட் ஆங்கிள். அப்போ இதோட பைசெக்டார் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்றது தெரியும். இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோன்றது தெரியும். ஏன்னா இதுதான் அக்யூட் ஆங்கிள்னு தெரியும். பட் நம்ம இந்த லைன் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டே எப்படி வந்து நான் அதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் அக்யூட்டா அப்டியூஸான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு இது படித்தோம். ஞாபகம் இருக்கா? அதுக்கு ஒரு கண்டிஷன் படித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டு ஃபைண்ட் வெதர் த ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் ஆர் அக்யூட் ஆர் அப்டியூஸ். அதுக்கு என்ன படித்தோம்? நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அதை ரெண்டையும் ரீரைட் பண்ணிக்கணும். எப்படி? C1 > 0, C2 > 0 இருக்க மாதிரி ரீரைட் பண்ணிக்கணும். எழுதிட்டு we have to check this condition a1 a2 + b1 b2 <0 பார்க்கணும். <0 இருந்தால் அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் அக்யூட். <0 இருந்தால் அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் அப்டியூஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டிஷனை முதல் நம்ம செக் பண்ணி இந்த அக்யூட் ஆங்கிளை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? So first the line equation, the given line equations are என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 3x + 4y + 2 = 0. ஸோ இங்கே வந்து c வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது, இது பிரச்சனை இல்லை. இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். 5x + 12y - 5 = 0. இப்போ இது பாருங்கள், இந்த செகண்ட் லைன் பாருங்கள், இங்கே c வந்து <0 இருக்குது. இப்போ இதையும் நம்ம <0ன்ற ஃபார்முக்கு கொண்டு வரணும் இல்லையா? அப்படி தானே நம்ம கண்டிஷன் செக் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை முதல்ல <0ன்ற ஃபார்முக்கு கொண்டு வரும். ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளைங் இட் பை மைனஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா
ஸோ மைனஸ் இன்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்கும் minus 5x minus 12y plus 5 is equal to 0. இப்போ நமக்கு இதை வந்து let us take it as equation number 2. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்குது a1 3 and then b1 வந்து 4 c1 is equal to 2. அது மாதிரி a2 வந்து என்னது minus 5 b2 வந்து minus 12 and then c2 is equal to 5. இப்போ now let us check the condition a1 a2 plus b1 b2 இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம் ஸோ a1 a2 அப்படின் போது 3 into minus 5 plus b1 b2 4 into minus 12 அப்போ which is minus 15 minus 48 இப்போ which is going to be less than 0 anyway ஆட் பண்ணி என்ன வேல்யூன்னு போடலாம் anyway அது நெகட்டிவ் தானே less than 0 அப்போ இது less than 0னா அப்போ therefore angle between 1 and 2 is acute. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து அக்யூட் எதுக்கு இதுக்கும் தான் இந்த லைன் ஈக்குவேஷன் எடுக்கக்கூடாது இந்த லைன் ஈக்குவேஷன் இப்போ இதுதான் லைனோட ஈக்குவேஷன் இதுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் அக்யூட்னு தெரிஞ்சு போச்சு ஓகேவா இப்போ நமக்கு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள இந்த ஆங்கிள் பைசெக்டாரோட ஈக்குவேஷன் ஆக்சுவலாக இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா let us consider any moving point px, y or ph, k on the locus இந்த angle bisector மேலே ஏதோ ஒரு point ph, k எடுத்துக்கலாம் ஓகேவா ph, k on this இந்த angle bisectorல எடுத்துக்கலாம் let ph, k be any moving point on the locus. ஸோ இந்த லோக்கஸ் தட் இஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து ph, kன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ஒரு டைம்லையுமே இந்த பாயிண்ட் வந்து தட் இஸ் இந்த லைன் மேலே இருக்க எந்த பாயிண்ட் எடுத்திங்கனாலும் இட் வில் பி ஈக்வி டிஸ்டன்ட் ஃப்ரம் தீஸ் டூ பாயிண்ட்ஸ் இல்லையா தட் இஸ் தீஸ் டூ லைன்ஸ் இல்லையா இந்த ரெண்டு லைன்லேருந்து ஈக்வி டிஸ்டண்ட்டாக தானே இருக்கும் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திங்கனாலும் அதுவும் ஈக்வி டிஸ்டண்ட்டாக இருக்கும் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திங்கனாலும் அதுவும் ஈக்வி டிஸ்டண்ட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் அதுமாதிரி இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் இட் வில் பி ஈக்குவல் ஏன்னா த ஆங்கிள் பைசெக்டார் மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட்டுமே இட் வில் பி ஈக்வி டிஸ்டன்ட் ஃப்ரம் போத் த லைன்ஸ் இல்லையா எனி பாயிண்ட் ஆன் த ஆங்கிள் பைசெக்டார் will be equidistant from the two lines. So அந்த ரெண்டு லைன்ஸ்க்கும் equidistant-ஆ இருக்கும் இப்போ now let us find the distance between this point and this line இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம் ஓகேவா இப்போ லைன் ஈக்குவேஷன் மாற்றிருக்கோம் ஸோ இந்த பாயிண்ட் h, kக்கும் இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம் ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன வரும் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம என்ன படித்தோம் இட் இஸ் மாடுலஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா வந்து இட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ax1 plus by1 plus c divided by root of a square plus b square இதான ஃபார்முலா படித்தோம் அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம் தட் இஸ் இந்த ph, kக்கும் இந்த பாயிண்ட் h, kக்கும் இந்த லைன் 3x plus 4y plus 2 is equal to 0 இப்போ இங்கே வந்து a வந்து 3 b வந்து 4 c வந்து 2 அண்ட் பாயிண்ட் x1 வந்து h, y1 வந்து k ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் இட் இஸ் கோயிங் டு பி மாடுலஸ் ஆஃப் 3x1 plus 4y1 plus 2 divided by root of 3 square plus 4 square is equal to அது மாதிரி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம் தட் இஸ் இந்த ph, kக்கும் இந்த லைனுக்கும் -5 ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் தான் நம்ம அக்யூட்னு சொல்லியிருக்கோம் அதனால இது ரெண்டுத்துக்கும் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ இது கண்டுபிடிப்போம் ஓகேவா இப்போ இதுதான் இப்போ இங்கே a வந்து என்னது -5 b வந்து -12 அண்ட் c வந்து 5 இதுக்கும் அந்த x1 y1 வந்து h, k ஸோ இப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம் ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும் இட் இஸ் -5x1 -12y1 plus 5 divided by root of so it is 5 square sorry x1 இல்லை h, k இல்லையா பாயிண்ட் சாரிம்மா நம்ம இங்கே h, k இந்த பாயிண்ட்டை நம்ம h, k தானே எடுத்துருக்கோம் ஸோ இட் இஸ் 5 square is 25 plus 12 square minus 12 the whole square is 144 வந்துடும்
ஓகேவா? இப்போ ரெண்டு பக்கமும் மாடுலஸ் இருந்துச்சுன்னா மாடுலஸை ரிமூவ் பண்ணோன்னா ஏதாவது ஒரு சைடு நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். ரெண்டு சைடும் மாடுலஸ் இருந்துச்சுன்னா நம்ம மாடுலஸை ரிமூவ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சைடு நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். இது நம்ம ஆல்ரெடி பேசிக் அல்ஜிப்ராவில் படிச்சிருக்கோம். we have studied it in basic algebra. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். that is though if modulus of x is equal to modulus of y, modulus of x is equal to modulus of y na if and only if x is equal to y or x is equal to minus y. அப்போ x is equal to plus or minus y. புரியுதா? ஸோ ரெண்டு பக்கமும் மாடுலஸ் இருந்துச்சுன்னா மாடுலஸை ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரு சைடு நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். இது நம்ம ஆல்ரெடி பேசிக் அல்ஜிப்ராவில் படிச்சிருக்கோம். ஸோ அந்த தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம மாடுலஸை ரிமூவ் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும், 3h + 4k + 2 divided by இது √25 which is 5 is equal to plus or minus. ஸோ இங்கே என்ன வரும், it will be minus 5h minus 12k plus 5 divided by, ஸோ இதுக்கு ரூட் எடுத்தோன்னா நமக்கு என்ன வரும், it will be 169 which is 13 வந்துடும். we'll get this as 13. ஸோ இப்போ நம்ம அக்யூட் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அக்யூட் ஆங்கிளோட பைசெக்டார். ஸோ அப்போ ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், மைனஸ் வேல்யூ எடுக்க வேண்டாம். ஏன்னா மைனஸ் வேல்யூ எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்னொரு ஆங்கிள் பைசெக்டார் இது கிடச்சிரும், இந்த லைனோட இக்குவேஷன் கிடச்சிரும். அது வேண்டாம் நமக்கு, இந்த அக்யூட் ஆங்கிள் பைசெக்டரோட இந்த இக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், இது வேண்டாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். let us consider the plus. ஸோ அப்போ therefore 3h + 4k + 2 divided by 5 is equal to plus of minus 5h minus 12k plus 5 divided by 13 வந்துடும். இப்போ cross multiply பண்ணுவோம், ரெண்டு சைடு cross multiply பண்ணுவோம். ஸோ இதை இங்கே cross multiply பண்ணால் என்ன வரும், it is 39h plus so it is going to be 52k plus 26 is equal to minus 25h minus 60k and then plus 25. ஸோ எல்லாத்தையும் let us bring it one side, எல்லாத்தையும் ஒரு சைடில் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ it is 39h plus 52k plus 26 plus 25h plus 60k minus 25 is equal to 0. ஸோ 39h plus 25h, ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், you'll get it as it is going to be 59 64h plus இது ஒரு 52k இது ஒரு 60k, ரெண்டே ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், you'll get it as 112k plus இது 26 minus 25, 26 minus 25 is plus 1 is equal to 0. Now to find the equation என்ன பண்ணணும், we have to replace h as x and k as y. இல்லையா, அதான ஜென்ரலாக பண்ணுவோம். ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸுனும் கேக்கு பதிலாக ஒய்னும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ therefore the required equation is 64x plus 112y plus 1 is equal to 0. So this is the required equation of the angle bisector. So the required equation of the angle bisector is 64x plus 112y plus 1 is equal to 0. So this is the required equation of the angle bisector. புரிஞ்சுதாம்மா, புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு example 6.26 இது பார்க்கலாம். example 6.26 இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the points on the line x plus y is equal to 5 that lie at the distance of 2 units from the line 4x plus 3y minus 12 is equal to 0. ஓகேவா, இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, that is ஒரு லைன் இருக்குது, x plus y is equal to 5. இந்த லைன் மேலே பாயிண்ட்ஸ், ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. பாயிண்ட்ஸ்னாலே கண்டிப்பாக மோர் தேன் ஒன் பாயிண்ட் இருக்குது. ஃபைண்ட் த பாயிண்ட், இந்த லைன் மேலே இருக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ரெண்டு பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்குது, அந்த ரெண்டு பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் லை அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 units ஃப்ரம் த லைன். அதாவது இன்னொரு லைன் இருக்குது, இன்னொரு லைன் இருக்குது. ஓகேவா, ஒன் மோர் லைன் விச் இஸ் 4x plus 3y minus 12 is equal to 0. இப்போ இந்த லைனில் இருந்து 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய அந்த 2 யூனிட்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸும் 2 யூனிட்ஸ் தான், இந்த டிஸ்டன்ஸும் 2 யூனிட்ஸ் தான். ஓகேவா, இந்த மாதிரி தள்ளி இருக்க இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்
இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ we have to find the points on this line. இந்த லைன் மேலே இருக்கக்கூடிய அந்த 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த 2 பாயிண்ட்ஸும் எப்படி இருக்குது? It is 2 units from this line. இந்த லைன்லேருந்து 2 units தள்ளி இருக்குது. ஓகேவா? இப்போ இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. இதோட கோஆர்டினேட்ஸ் என்ன? நம்ம இந்த கோஆர்டினேட்டை நம்ம x1 y1 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ let the points on the line x plus y is equal to 5 be x1 y1. So அந்த பாயிண்ட்டை நம்ம x1 y1 எடுத்துக்கலாம். Now since x1 y1 lies on this line, since x1 y1 lies on x plus y is equal to 5. இப்போ இதில் xக்கு x1 yக்கு y1 சப்ஸ்டியூட் பண்ணால் சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா? இதில் xக்கு x1 yக்கு y1 சப்ஸ்டியூட் பண்ணால் சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா? அப்போ therefore put x is equal to x1 and y is equal to y1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? x1 plus y1 is equal to 5 வந்துடும். அப்போ from this x1 is equal to 5 minus y1 வந்துடும். x1 is equal to 5 minus y1 வந்துடும். இதை let us take it as number 1. இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த லைன் மேலே தானே இந்த பாயிண்ட் எடுத்திருக்கோம். அப்போ இந்த லைன் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு x1 yக்கு y1 சப்ஸ்டியூட் பண்ண சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா? அது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நமக்கு x1 is equal to 5 minus y1 கிடச்சிருது. ஓகேவா? இப்போ நமக்கு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பாயிண்ட் x1 y1, the distance of the point x1 y1 to this line is 2 units ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா distance of the point x1 y1 to the line 4x plus 3y minus 12 is equal to 0 is 2 units ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 யூனிட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடுலஸ் ஆஃப், ஸோ டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? மாடுலஸ் ஆஃப் ax1 plus by1 plus c டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 4x1 plus 3y1 minus 12 divided by root of 4 square plus 3 square. So this is equal to 2 கொடுத்துருக்காங்க. இதுதான் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் மாடுலஸ் ரிமூவ் பண்ணோன்னா இந்த சைட் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும் இல்லையா? மாடுலஸ் எடுத்தோன்னா நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது நமக்கு? 4x1 plus 3y1 minus 12 divided by root of 16 plus 9 is 25. Root 25 is 5 is equal to plus or minus 2 வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த x1க்கு பதிலாக 5 minus y1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கண்டுபிடிச்சோல்லையா? x1க்கு பதிலாக 5 minus y1 இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதில் x1க்கு பதிலாக 5 minus y1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 4 into 5 minus y1 plus 3y1 minus 12 is equal to plus or minus 10. இந்த 5 இங்கே cross multiply பண்ணிட்டேன். This is by 1. ஓகேவா? 5 இங்கே cross multiply பண்ணி இது மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? 20 minus 4y1 plus 3y1 minus 12 is equal to plus or minus 10. அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது நமக்கு? ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 20 minus 12 is going to be 8. இது minus y1 is equal to plus or minus 10. இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் 10ன்னு எடுத்தோன்னா அது ஒரு y1 கிடைக்கும், மைனஸ் 10ன்னு எடுத்தோன்னா அது ஒரு y1 கிடைக்கும். ஸோ அப்போ 8 minus y1 is equal to 10. அப்போ இதுலேருந்து y1 என்ன கிடைக்குது? 8 minus 10. அப்போ y1 is equal to minus 2ன்னு வந்துடும். அடுத்தது 8 minus y1 is equal to minus 10ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ from this y1 is equal to 10 plus 8. அப்போ y1 is equal to 18ன்னு வந்துடும். இப்போ now let us substitute in 1. 1ல substitute பண்ணி x1 கண்டுபிடிப்போம். So put y1 is equal to minus 2 in 1. ஸோ 1ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? x1 is equal to 5 minus of minus 2. ஏன்னா 5 minus y1 தானே சொன்னோம். 5 minus of minus 2. அப்போ which is equal to 5 plus 2ன்னு வந்துடும். இப்போ x1 is equal to 7. இப்போ put y1 is equal to 18 in 1ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நமக்கு x1 என்ன வரும்? 5 minus 18. 5 minus 18 is minus 13. x1 is equal to minus 13. அப்போ therefore the required points are, ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் என்னென்ன? it is minus 13, 18. மாற்றி எழுதிடக்கூடாது. 18, 13 எழுதிடக்கூடாது. புரியுதா? ஏன்னா எக்ஸ் கோஆர்டினேட் தான் முதல் வரணும். ஸோ minus 13, 18 and 7, minus 2. ஸோ these two are the points. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்லேருந்து தான், தட் இஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ், ஒன்று வந்து minus 13, 18, இன்னொன்று வந்து 7, minus 2. அந்த ரெண்டு பாயிண்ட்லேருந்தும் இந்த லைனுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 2 யூனிட்ஸ் ஆகிருக்கு. புரிஞ்சுதாம்மா? இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தீஸ் டூ ஆர் த ரெக்வயர்ட் பாயிண்ட்ஸ்.
புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 6.27 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 6.27. ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a straight line passes through a fixed point 6,8. Find the locus of the foot of the perpendicular drawn to it from the origin O. ஸோ ஆரிஜின்லேருந்து அது அந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் வரைகிறோம். அதோட ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர் இருக்கு இல்லையா, அதோட லோக்கஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன அர்த்தம்னா, தட் இஸ் ஒரு பாயிண்ட் இருக்குது, 6,8ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் படம் தேவையில்லை, பட் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போடுறேன். ஸோ இதான் அந்த பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம், 6,8ங்கிற பாயிண்ட். இது வழியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை, இது வழியாக இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போகும். அது உங்களுக்கே தெரியும் இல்லையா, உங்களுக்கே தெரியும். ஒரு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, சப்போஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட் வழியாக இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போகும். நம்ம ஒரு 3 ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் ஒரு 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஒரு 3 ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், இது எல்லாத்துக்குமே நான் ஆரிஜின்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைய போகிறேன். ஆரிஜின்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர், இந்த லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர், அது மாதிரி இந்த லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர், அது மாதிரி இந்த லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் வரைகிறேன். புரியுதா? ஸோ இப்போ இது எல்லாம், இப்போ இது மாதிரி நிறைய லைன்ஸ் இருக்கும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக 3 லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ இது மாதிரி நிறைய லைன்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஆரிஜின்லேருந்து பெர்பண்டிகுலர் வரைஞ்சோன்னா, அதோட பாத், தட் இஸ் இந்த பெர்பண்டிகுலர் இருக்குல்லையே, அந்த ஃபுட் ஆஃப் த பெர்பண்டிகுலர். ஸோ இதுதான் ஃபுட் ஆஃப் த பெர்பண்டிகுலர், இது ஒரு ஃபுட் ஆஃப் த பெர்பண்டிகுலர், இது ஒரு ஃபுட் ஆஃப் த பெர்பண்டிகுலர். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா அதோட ஈக்குவேஷன் என்ன, அதோட லோக்கஸோட ஈக்குவேஷன் என்ன, அதான் கொஷின் கேட்டிருக்காங்க. கொஷின் புரிஞ்சுதாம்மா? இந்தமாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது, 6,8ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அது வழியாக நிறைய ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போகும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் வழியாக இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போகும். த்ரூ ஒன் பாயிண்ட் we can draw infinite number of straight lines. ஸோ அதில் நான் இங்கே சும்மா 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எடுத்திருக்கேன். அது எல்லாத்துக்கும் ஆரிஜின்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைகிறோம். ஆரிஜின்லேருந்து அந்த 3 லைனுக்கும் நான் பர்பண்டிகுலர் வரைகிறேன். இப்போ அதோட ஃபுட்டு இருக்கு இல்லையா, அது போகக்கூடிய அந்த பாத், தட் இஸ் அந்த ஃபுட்டு மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டெல்லாம் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு ஃபிகர் கிடைக்கும் இல்லையா. இப்போ அதோட ஃபுட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா இல் கெட் அ ஃபிகர். அந்த ஃபிகரோட பாத்தோட ஈக்குவேஷன், ஆர் அந்த ஃபிகரோட ஈக்குவேஷன் என்ன, அதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க. கொஷின் புரிஞ்சுதாம்மா? கொஷின் புரிஞ்சுதா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே லெட் அஸ் கன்சிடர் தட் the given point is 6,8. Now equation of any line with slope m and passing through the point 6,8 is, so equation of any line having a slope and passing through a given point, அதுக்கு ஃபார்முலா படித்தோம் இல்லையா. அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், y minus y1 is equal to m into x minus x1ன்னு படித்தோம். இந்த ஃபார்முலா படித்தோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எம்முக்கு பதிலாக எம்னே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பட் இது எந்த இது வழியாக போகுது, 6,8 வழியாக போகுது இல்லையா. அப்போ x1க்கு 6, y1க்கு வந்து 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், y minus 8 is equal to m into x minus 6ன்னு கிடச்சிரும். So this is the equation of any line passing through the point 6,8 and having the slope m. Okay, why that? Let us take it as number 1. ஸோ இப்போ இந்த லைன் வந்து என்னென்னா, இப்போ சப்போஸ் இதுதான் அந்த லைன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த 1ங்கிற லைன் இதுதான் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே Pங்கிற பாயிண்ட் வந்து இட் லைஸ் ஆன் திஸ் லைன் அண்ட் இட் இஸ் பெர்பண்டிகுலர். OP இஸ் பெர்பண்டிகுலர் டு 1. OP இஸ் பெர்பண்டிகுலர் டு 1. ஸோ லெட் PH, K be any moving point on the locus. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பீன்னு எடுத்துக்கிறோம். இந்த பெர்பண்டிகுலரோட ஃபுட் எல்லாத்தையும் பீன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த Pங்கிற பாயிண்ட்டை தான் H, Kன்னு எடுத்துருக்கோம். We have taken it as PH, K. Now OP is perpendicular to 1 இல்லையா. OP is perpendicular to 1. Now let us find what is the slope of OP. Slope of OP.
ஓங்கிறது ஆரிஜின், ஆரிஜினுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன படித்தோம்? இட் இஸ் y2 minus y1 is divided by x2 minus x1. இதான் நம்ம ஃபார்முலா படித்தோம். இப்போ ஓங்கிறது ஆரிஜின், இது பிங்கிறது இந்த பாயிண்ட். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ வில் கெட் இட் அஸ் k minus 0 divided by h minus 0ன்னு வந்துடும். அப்போ therefore slope of OP என்ன? k by hன்னு வந்துடும். அப்போ therefore நமக்கு என்ன தெரியும்? இந்த லைன் that is OPயும் இந்த லைன் 1ம் they are perpendicular to each other. ஏன்னா ஓபியும் இந்த லைனும், ஏன்னா இது எல்லாமே பர்பண்டிகுலராக தானே வரைஞ்சிருக்கோம். இப்போ ஓபியும் இந்த லைன் 1ம் perpendicular to each other. Now since OP is perpendicular to 1, நம்ம என்ன சொல்லலாம்னா we can say that slope of OP into slope of 1 is equal to minus 1 ன்னு சொல்லலாமா? ரெண்டு லைன் பர்பண்டிகுலராக இருந்தாலே அதோட ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் என்ன வரும்? இட் வில் பி ஈக்குவல் டு -1. ஓபியோட ஸ்லோப் என்ன சொன்னோம்? இட் இஸ் k by h into slope of 1 தான் என்னன்னு சொன்னோம்? mன்னு சொன்னோம். இட் இஸ் mன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அது m which is equal to -1. அப்போ இதுலேருந்து m கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்லோப் ஆஃப் திஸ் லைன் m என்ன வரும்? இட் இஸ் -h by k. ஸோ m is equal to -h by k. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் திஸ் லைன், இந்த லைன் மேலே தான் இந்த பாயிண்ட் h, k இருக்குது. ph, k lies on this line 1. அப்போ xக்கு பதிலாக hன்னு yக்கு பதிலாக kன்னு சப்ஸ்டியூட் பண்ண சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா? So put m is equal to -h by k in 1. So அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? y minus 8 is equal to -h by k into x minus 6. Now ph, k lies on 1. அப்போ இதில் வந்து let us put x is equal to h and y is equal to k. xக்கு பதிலாக hன்னு yக்கு பதிலாக kன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும்? we will get it as k minus 8 is equal to minus h by k into h minus 6. அந்த லைன் ஈக்குவேஷனில் yக்கு பதிலாக kன்னு hக்கு பதிலாக xக்கு பதிலாக hன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? k ஸ்கொயர் minus 8k is equal to minus h ஸ்கொயர் plus 6h. எல்லாத்தையும் ஒரு சைடுக்கு எடுத்துகிட்டு வரும். அப்போ நமக்கு என்ன வரும்? h ஸ்கொயர் plus k ஸ்கொயர் minus 8k minus 6h is equal to 0. Now therefore the required equation, இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? hக்கு பதிலாக xனும் yக்கு பதிலாக kனும் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். சரி, hக்கு பதிலாக xனும் kக்கு பதிலாக yனும் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். அப்போ therefore the required equation is the required equation of the locus. So the required equation of the locus is, so it is x square plus y square minus 8y minus 6x is equal to 0. So this is the required equation of the locus. நீங்கள் மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க. ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸு, கேக்கு பதிலாக ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே மாற்றி எழுதியிருக்கிறதுனால இது எக்ஸ் இது ஒய்ன்னு போட்டிங்கன்னா தப்பு போட்டுருவாங்க. கேர்ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணும். கேக்கு பதிலாக ஒய் அண்ட் தென் ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இல் கெட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ். அந்த ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் என்ன ஃபிகர் கிடைக்குமோ அதோட லோக்கஸ், அதோட ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சாச்சு. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about family of lines பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் தான், இதுவும் ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் தான், இதுவும் ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் தான். ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் அப்படின்னா என்னென்னா, அது ஃபேமிலி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து தட் இஸ் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to mx plus c. Family of lines. ஸோ y is equal to mx plus cன்னு ஒரு லைன் இருக்குன்னா இதில் நீங்கள் m ஸ்லோப் வேறு கொடுக்க உங்களுக்கு வேறு லைன் கிடைக்கும். அதே மாதிரி சியை மாற்றினீங்கனாலும் உங்களுக்கு வேறு லைன் ஈக்குவேஷன் கிடைக்கும். புரியுதா? ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வந்து மினிமம் 2 விஷயம் தெரியணும். ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க we need to know minimum 2 things about that line. நம்ம அதை ஆல்ரெடி பார்த்தோம். தட் இஸ் அந்த இது என்ன பார்த்தோம்னா ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம்,
2 பாயிண்ட் ஃபார்ம், அந்த இப்போ லைனில் மேலே இருக்கக்கூடிய அந்த 2 பாயிண்ட்டு, அல்லது அந்த லைனில் ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்ட், அந்த லைனை பற்றி 2 விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் எழுத முடியுன்றது பார்த்தோம். இங்கேயும் நமக்கு ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் கொடுத்தாங்கன்னா அப்போ ஈக்குவேஷன் எழுதலாம். 2 பாயிண்ட், அந்த லைன் போகக்கூடிய 2 பாயிண்ட்ஸ் அது கொடுத்தாங்கனாலும் எழுதலாம். அந்த லைனோட எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் அது தெரிஞ்சாலும் ஈக்குவேஷன் எழுதலாம். அப்புறம் நார்மல் லெங்க்ன்றது லெங்க் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் டு த கிவன் லைன் அண்ட் ஆங்கிள் மேட் பை த பெர்பெண்டிகுலர் தெரிஞ்சாலும் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் எழுதலாம். பேராமெட்ரிக் ஃபார்ம், ஸோ இங்கே பேராமெட்ரிக் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த x1 y1ன்றது இட் இஸ் அ பாயிண்ட் வேர் த லைன் பாசஸ் த்ரூ, அந்த லைன் பாஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு அண்ட் தீட்டாங்கிறது ஆங்கிள் மேட் பை த லைன் வித் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இங்கே ஆறுங்கிறது பெராமீட்டர். ஓகேவா, ஆறுங்கிறது பெராமீட்டர். அப்புறம் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் நம்ம. ஓகேவா, ஸோ இப்போ ஒரு லைனுக்கு வந்து மினிமம் 2 விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்போ அந்த லைனோட நம்ம ஈக்குவேஷன் எழுத முடியும். we can write the equation of the line if minimum 2 things are known about that line. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 1 parameter family and then 2 parameter family அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு சிலதை ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம், ஒரு சிலதை ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ நான் வந்து சப்போஸ் y is equal to 3ன்னு ஒரு லைன் எடுத்துக்கிறேன். y is equal to 3 அப்படிங்கிற லைன் வந்து இட் இஸ் அ லைன் which is parallel to x axis இல்லையா. ஸோ ஆக்சுவலாக அந்த லைன் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3னா 1 2 3. ஸோ அப்போ இந்த லைனை தான் நம்ம y is equal to 3ன்னு சொல்லுவோம். y is equal to 3ன்னு சொன்னால் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் லைன், இந்த ஒரு லைன் கிடச்சிரும், இந்த ஒரே ஒரு லைன். இப்போ நான் இதே இது y is equal to k சொல்கிறேன், y is equal to kன்னு சொல்கிறேன். k இங்கே எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், எத்தனை லைன்ஸ் வரையலாம், இது வந்து this equation represents a single line, ஒரே ஒரு லைனை குறிக்குது. இது வந்து சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ரெப்ரசன்ஸ் எ சிங்கிள் லைன், ஒரே ஒரு லைனை குறிக்குது. ஆனால் y is equal to k நான் சொல்லும்போது இங்கே கேயோட வேல்யூ என்ன வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ். அப்போ therefore it represents a family of lines which are all parallel to x axis. x axisக்கு parallel இருக்கக்கூடிய அத்தனை லைன் ஈக்குவேஷன்ஸையுமே இது குறிக்கும். இப்போ கேக்கு 0 போட்டிங்கன்னா இந்த x axisே வந்துடும், கேக்கு 1 போட்டிங்கன்னா இந்த லைன் வரும், 2 போட்டிங்கன்னா இந்த லைன் வரும், 3 போட்டால் இது, 4 போட்டால் இது, 5 போட்டால் இது, -1 போட்டால் -2 -3 -4. So you'll get infinite number of lines. அப்போ therefore we can say that this equation represents a family of lines passing or parallel to x axis. அப்போ இது ஏன் நம்ம family of lines சொல்றோம்னா இதுக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக் இருக்கு. என்னன்னா எல்லாமே x axisக்கு parallel-ஆ இருக்கு, எல்லாமே x axisக்கு parallel-ஆ இருக்கு. அப்போ therefore this y is equal to k, y is equal to kங்கிற இந்த equation it represents a family of lines, ஒரு family of lines-அ குறிக்குது. it represents a family of lines, ஓகேவா, which are all parallel to x axis. அதே மாதிரி x is equal to h, x is equal to h ன்னு ஒரு லைன் ஈக்குவேஷன் சொன்னீங்கன்னா x is equal to hங்கிற இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணும், it represents all the family of lines which are all parallel to y axis. y axisக்கு parallel-ஆ இருக்கக்கூடிய எல்லா லைன் ஈக்குவேஷன்ஸையுமே குறிக்கும். you get all the equations which are all parallel to y axis. y axisக்கு parallel-ஆ இருக்க அத்தனை லைனையுமே குறிக்கும். அப்போ இதுவும் வந்து it represents a family. அதை தான் நம்ம family of lines-ன்னு சொல்கிறோம், family of lines-ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஹெச்ங்கிறது we call it as arbitrary constant. ஹெச்ங்கிறத ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்னா அந்த கான்ஸ்டன்ட் மாற மாற உங்களுக்கு வேறு வேறு லைன் கிடைக்கும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். 2 விதமான கான்ஸ்டன்ட் இருக்குமா, ஒன்று வந்து ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்னா அந்த கான்ஸ்டன்ட் மாற மாற உங்களுக்கு வேறு வேறு லைன் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆனால் வேற இதில் 3ங்கிறது இட் இஸ் அ ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட், இதில் 3ங்கிறது இட் இஸ் அ ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த 3ங்கிறது ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட், வேறஸ் இங்கே ஹெச்ங்கிறது ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். ஏன்னா y is equal to 3ன்னு சொல்லும்போது இந்த ஒரு லைன் தான் உங்களுக்கு கிடைக்கும். வில் கெட் ஒன்லி தி சிங்கிள் லைன்.
புரியுதா? இது ஃபிக்ஸட் 3ங்கிற நம்பர் வந்து ஃபிக்ஸட், இது மாறாது, மாறிக்கிட்டே இருக்காது. ஆனால் y is equal to k நீங்கள் சொல்லும்போது கேக்கு நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் போடலாம். யூல் கெட் ஆல் த ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ். அப்போ therefore k we call it as an arbitrary constant. ஸோ ரெண்டு விதமான கான்ஸ்டன்ட் இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட், இன்னொன்று ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நமக்கு ரெண்டு விதமான ஈக்குவேஷன்ஸ், தட் இஸ் இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, y is equal to mx plus c, y is equal to mx plus c. இதில் நான் என்ன பண்ணலான்னா இதை ஃபிக்ஸட் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு, தட் இஸ் இந்த y இன்டர்செப்டை ஃபிக்ஸட் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோப் இதை ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோன்னா அப்போ அதுக்கு பேர் வந்து ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி. ஏன்னா இதில் நான் ஒரே ஒன்று தான் வந்து பேராமீட்டராக வச்சுருக்கேன், ஒன்று தான் மாறப்போகுது. இன்னொன்று இந்த c வந்து ஃபிக்ஸட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to mx plus 5. இந்த லைன்ஸை பார்ப்போம். ஓகேவா? அப்போ இந்த லைன்ஸ் வந்து இப்போ நமக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே y இன்டர்செப்ட் 5. y இன்டர்செப்ட் 5னா அப்போ எல்லாமே இந்த 0,5ங்கிற பாயிண்ட் வழியாக போகும். ஆல் த லைன்ஸ் வில் பாஸ் த்ரூ திஸ் 0,5. இந்த 0,5 வழியாக போகக்கூடிய அத்தனை லைன்ஸுமே you will get all those lines passing through the point 0,5. ஸோ இது எல்லாத்துக்குமே ஸ்லோப் வந்து வேறு வேறையாக இருக்கும். இதுக்கு ஸ்லோப் வேறையாக இருக்கும், இதுக்கு ஸ்லோப்பு. இப்போ ஸ்லோப் மாற்ற you will get all those lines passing through the point 0,5. ஸோ அப்போ இங்கே 5ங்கிறது it is a fixed constant, whereas mங்கிறது it is an arbitrary constant. ஸோ இது 5ங்கிறது fixed constant, இது mங்கிறது arbitrary constant. ஓகேவா? ஸோ இதனால தான் இதுக்கு பேர் வந்து ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி, ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி. ஏன்னா எம்மை மட்டும் மாற்றி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதனால தான் இது ஒரு பேராமீட்டர் மட்டும் மாற்றுறோம். ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பை மாற்றி y இன்டர்செப்டை ஒன்றா வச்சுக்கிட்டு நம்மளால் இது ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பேராமீட்டர் ஃபேமிலி. இங்கே எம்ங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், வேறஸ் 5ங்கிறது இட் இஸ் அ ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட். இங்கே வந்து இந்த சியை நம்ம ஃபிக்ஸட் கான்ஸ்டண்ட்டாக எடுத்திருக்கோம், வேறஸ் எம்ங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டாக எடுத்திருக்கோம். ஸ்லோப் மாற you'll get all the family of lines passing through the point 0,5 வழியாக போகக்கூடிய அத்தனை லைன் ஈக்குவேஷன்ஸுமே நமக்கு கிடைக்கும். You'll get all the lines passing through this point. இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய அத்தனை லைன் ஈக்குவேஷன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது இந்த ஒன் பேராமீட்டர் ஃபேமிலியிலே இன்னொன்று செகண்ட் ஒன் என்னென்னா, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லோப்பை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு இந்த y இன்டர்செப்டை மாற்றணும்னா இந்த y இன்டர்செப்டை நம்ம வந்து இதை ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டாகவும் இதை ஃபிக்ஸட் கான்ஸ்டண்ட்டாகவும் வச்சோன்னா அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்ன்றது பார்க்கலாம். ஸோ இந்த ஒன் பேராமீட்டர்லேயே ரெண்டு விதமான இது இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பண்ணோன்னா y இன்டர்செப்டை ஃபிக்ஸட் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஸ்லோப்பை வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம். இப்போ செகண்ட் ஒன் என்ன பண்ண போகிறோன்னா we are going to take the slope to be the constant, that is slope வந்து -2ன்னு எடுத்துக்க போகிறோம். -2 + c இப்படி எடுத்துக்கலாம். y இன்டர்செப்ட் வந்து c, ஸ்லோப் வந்து ஃபிக்ஸட் -2. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாத்துக்கும் ஸ்லோப் -2ஆக இருக்கும். எவ்ரி லைன் வில் ஹாவ் த ஸ்லோப் -2, எல்லாத்துக்கும் ஸ்லோப் -2ஆக இருக்கும். பட் y இன்டர்செப்ட் வேறையாக இருக்கும். y ஆக்சிஸில் கட் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வேறையாக இருக்கும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸை 1ல் கட் பண்ணலாம், இது வந்து 2ல் கட் பண்ணலாம், இது 3ல் கட் பண்ணலாம், இது 4ல் கட் பண்ணலாம், இது -1 -2 -3 c மாறிக்கிட்டே வரும். ஸோ இதுவும் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி தான். ஆனால் இங்கே என்னது எம்மை ஃபிக்ஸட் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டோம், இந்த y இன்டர்செப்டை நம்ம ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டாக எடுத்துருக்கோம். புரியுதாம்மா? ஸோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டுங்கிறது அந்த கான்ஸ்டண்ட்டை மாற்ற உங்களுக்கு வேறு லைன் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். நம்ம அதே மாதிரி இதுவும் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். த ஈக்குவேஷன் ஆஃப் எனி லைன் parallel to the given line ax plus by plus c is equal to 0 can be taken as, அது எப்படி எடுக்கலாம்னு சொன்னேன், ax plus by plus k is equal to 0ன்னு எடுத்துக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இது நம்ம படித்தோம். இப்போ ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்றாங்க, ax plus by plus c is equal to 0. இந்த லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைன்ஸ், இதுக்கு பேரலாக இருக்க அத்தனை லைன்ஸையுமே நம்ம இந்த மாதிரி எடுக்கலாம். ax plus by plus k is equal to 0ன்னு எடுக்கலாம். எல்லா லைன்ஸையுமே இதுக்கு பேரலாக எத்தனை லைன்ஸ் இருக்கோ அத்தனையும் we can take it in this form. இதுக்கு பேரலாக இருக்க அத்தனை லைன்ஸையுமே நம்ம இந்த மாதிரி எடுக்கலாம். ax plus by plus k is equal to 0. அதனால தான் நம்ம it passes through a point, இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய அந்த பேரலல் லைன் அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லும்போது அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் லைனை கண்டுபிடிக்கிறோம். புரியுதா? இல்லைன்னா நமக்கு ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் கிடைக்கும். வில் கெட் அ ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் விச் ஆர் ஆல் பேரலல் டு த கிவன் லைன். கொடுத்துருக்க லைனுக்கு பேரலாக இருக்க
அத்தனை ஃபேமிலி ஆஃப் லைன்ஸுமே கிடைக்கும். வில் கெட் ஆல் த ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ். அதே மாதிரி தான் பெர்பெண்டிகுலருக்கும் பார்த்தோம். தட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் எனி லைன் பெர்பெண்டிகுலர் டு த கிவன் லைன் ax plus by plus c is equal to 0 can be taken as bx minus ay plus k is equal to 0 ன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ it will represent a family of lines which are all perpendicular to the given line. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. Suppose we have a line like this. இப்போ இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய அத்தனை லைன் ஈக்குவேஷன்ஸுமே இந்த ஈக்குவேஷன் மூலமாக நம்மளால் சொல்ல முடியும். கேவை வேறு மாற்ற உங்களுக்கு K1ன்னு போட்டால் அது ஒரு லைன் வரும், K2ன்னு போட்டால் அது ஒரு லைன், K3ன்னு போட்டால் அது ஒரு லைன். அதனால தான் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய அந்த லைன் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது K ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்ட் K கிடச்சிருது. அந்த கேவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு லைன் மட்டும் கிடச்சிரும். வில் கெட் தட் சிங்கிள் லைன். இல்லைனா இந்த ஈக்குவேஷன் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் அ ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் which are all perpendicular to the given line. கொடுத்துருக்க லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க அத்தனை லைன் ஈக்குவேஷன்ஸையுமே நமக்கு குறிக்கும். ஓகேவா? அடுத்தது 2 parameter family. 2 parameter ஃபேமிலிங்கிறது இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல y is equal to mx plus c. ஸோ இதில் எம்மும் சேஞ்ச் ஆகிட்டே வரணும், சியும் சேஞ்ச் ஆகிட்டே வரணும். ஓகேவா? அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு அது இப்போ நம்ம விஷுவலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 2 parameter ஃபேமிலியை நம்ம விஷுவலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், இந்த லைன் வந்து எம்மும் சேஞ்ச் ஆகணும், அதே சமயத்தில் ஒய் இன்டர்செப்டும் சேஞ்ச் ஆகணும். அதே சமயத்தில் இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் x1 y1 எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது ஆரிஜின். ஸோ இந்த பாயிண்ட் வழியாக போகணும். அதே சமயத்தில் எம்மும் சேஞ்ச் ஆகணும், சியும் சேஞ்ச் ஆகணும். அப்படின்னா இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய அத்தனை லைன் ஈக்குவேஷனுமே, இல்லைனா எல்லா பாயிண்ட்ஸ் வழியாக போகக்கூடிய எல்லா லைனையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இது ஒரு சிங்கிள் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் x1 y1. அது இப்போ இந்த லைனில் பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்லோப் வேறு, அதே சமயத்தில் ஒய் இன்டர்செப்டும் வேறு தானே. எல்லா லைனுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பும் வேறு, அதே சமயத்தில் ஒய் இன்டர்செப்டும் வேறு. மாற உங்களுக்கு வேறு லைன் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து 2 parameter ஃபேமிலி. இதுக்கு பேர் வந்து 2 parameter ஃபேமிலி. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தட் இஸ் 2 லைன் இருக்குன்னு வச்சுக்கோம். 2 லைன் இருக்குது. ஓகேவா? 2 லைன்ஸ் இருக்குது. அதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா the point of intersection of 2 lines the family of lines passing through the point of intersection, இந்த 2 லைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனோட equation வந்து a1x plus b1y plus c1 is equal to 0. இந்த லைனோட equation வந்து a2x plus b2y plus c2 is equal to 0. இந்த 2 லைன் இருக்குன்னு வச்சுக்கோம். இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக போகக்கூடிய அத்தனை லைன் ஈக்குவேஷன்ஸுமே the family of line equations, the family of all the line equations passing through the intersection of a1x plus b1y plus c1 is equal to 0 and a2x plus b2y plus c2 is equal to 0 is. ஸோ அதோட ஃபுல்லாக இந்த எல்லா லைன்ஸுமே இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக போகக்கூடிய அத்தனை லைன் ஈக்குவேஷன்ஸையுமே எப்படி எடுத்துக்கலாம்னா, இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் a1x plus b1y plus c1 plus lambda into a2x plus b2y plus c2 is equal to 0 ன்னு எடுத்துக்கலாம். We can take it like this. It can be taken like this. புரியுதா? the family of all the lines passing through the point of intersection, ஒரு point of intersection வழியாக 2 லைனோட point of intersection வழியாக போகக்கூடிய அத்தனை லைன்ஸு, அதோட ஃபேமிலி ஃபுல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த தீஸ் லைன்ஸ் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ லேம்டா கிடச்சிரும். லேம்டா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒரு பர்டிகுலர் லைன் கிடைக்கும். வில் கெட் ஒன் சிங்கிள் லைன். புரிஞ்சுதா இது? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்ஸ் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன். ஸோ இந்த 2 லைனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக போகணும். அண்ட் த பாயிண்ட் 1,1.
ஸோ அப்போ இந்த ரெண்டு லைனோட இன்டர்செக்ஷன் வழியாக நமக்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் போகும். வில் பி ஹேவிங் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ். இந்த ரெண்டு லைன் இது ரெண்டும் அந்த லைனுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக நமக்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் போகும். ஆனால் நமக்கு எந்த லைன் வேணும்? த லைன் விச் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 1,1 வழியாக போகக்கூடிய அந்த ஒரு லைன் ஈக்குவேஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ இந்த சம் எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எக்ஸாம்பிள் 6.29. ஸோ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா த கிவன் லைன் ஈக்குவேஷன்ஸ் ஆர். ஸோ என்ன லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? 3x plus 2y plus 5 is equal to 0, and then the second equation is 3x minus 4y plus 6 is equal to 0. இப்போ இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக போகக்கூடிய அந்த லைன்ஸ். இப்போ therefore the family of lines through the point of intersection of 1 and 2. So இந்த 1 and 2 ஓட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக போகக்கூடிய அந்த ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ் அதோட ஈக்குவேஷன். the equation of family of lines through the point of intersection. இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக போகக்கூடிய அந்த ஃபேமிலி ஆஃப் லைன்ஸோட ஈக்குவேஷன் வந்து என்னென்னா அதை எப்படி எடுத்துக்கலாம்னா it is 3x plus 2y plus 5 plus lambda into 3x minus 4y plus 6 is equal to 0ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன வேணும்? ஒரு பர்டிகுலர் லைன். ஏன்னா இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக நமக்கு நிறைய இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் போகும். வில் பி ஹேவிங் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ். நமக்கு என்ன வேணும்? வி நீட் எ பர்டிகுலர் லைன் விச் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 1,1 வழியாக போகக்கூடிய அந்த ஒரு லைனோட ஈக்குவேஷன் மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இட் பாசஸ் த்ரூ 1,1. இல்லையா? it passes through the point 1,1. அப்போ எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ புட் x is equal to 1 and y is equal to 1. இந்த லைன் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ நமக்கு என்ன வரும்? 3 into 1 plus 2 into 1 plus 5 plus lambda into 3 into 1 minus 4 into 1 plus 6 is equal to 0. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 3 plus 2 5, 5 plus 5 10 plus. So இதை simplify பண்ணிங்கன்னா 3 minus 4 it is minus 1 plus 6 is going to be plus 5. So we will get it as plus 5 lambda is equal to 0. 10 plus 5 lambda is equal to 0. அப்போ 5 lambda is equal to minus 10 or lambda is equal to minus 2. இப்போ lambda is equal to minus 2ங்கிறத இதில் substitute பண்ணுவோம். Let us substitute in this 3, equation number 3. So put lambda is equal to minus 2 in 3ல substitute பண்ணுவோம். ஸோ இதில் substitute பண்ணால் அப்புறம் நமக்கு என்ன வரும்? 3x plus 2y plus 5 into minus 2 into 3x minus 4y plus 6 is equal to 0. ஸோ இப்போ இதை simplify பண்ணால் என்ன வரும்? 3x plus 2y plus 5 minus 6x plus 8y minus 12 is equal to 0. Simplify பண்ணுவோம். So 3x minus 6x will get it as minus 3x plus 2y plus 8y plus 10y and then plus 5 minus 12 will get it as minus 7 is equal to 0. So throughout minus all divide பண்ணிங்கன்னா 3x minus 10y plus 7 is equal to 0. So which is the required equation of the line? So this line passes through the point of intersection. So இந்த point of intersection வழியாக போகுது, அதே சமயத்தில் இந்த point வழியாகவும் போகுது. இது நீங்கள் ஆக்சுவலாக இதே சம் நீங்கள் கீழ் கிளாஸில் போட்டிருப்பீங்க. அப்போ போடும்போது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ரெண்டையும் சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கும் 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படியும் போடலாம், தப்பு இல்லை. அப்படியும் போடலாம், இல்லைன்னா இப்படியும் போடலாம். யூ கேன் டூ இட் இன் திஸ் வே. இது ஒரு மெத்தட். இதுலேருந்து நமக்கு ஃபேமிலி ஆஃப் லைன்ஸோட ஈக்குவேஷன் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். we can know about the family of equations of the lines. அது என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியுது. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஃபேமிலி ஆஃப் லைன்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுதா? 1 parameter family 2 parameter familiesனால் என்னென்னு புரிஞ்சுதா? ஓகே, இதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 3 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஐ கேவ் 3 sums as a homework இல்லையா? தட் இஸ் என்னென்ன சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன்? 10th சம் கொடுத்துருந்தேன், அப்புறம் இந்த 12th சம், 10th சம்
12th sum and then இன்னொன்று என்ன கொடுத்துருந்தேன் நான் உங்களுக்கு 17th sum homework கொடுத்துருந்தேன். இந்த 3 sum நான் homework கொடுத்துருந்தேன். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6th sum பாருங்க, find the equation of the lines passing through the point of intersection of the lines. ஸோ இந்த ரெண்டு லைன்ஸோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக போகணும், அதே சமயத்தில் இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய அந்த லைன். இப்போ நம்ம போட்டோலையா இதே மெத்தடில் கூட போடலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம போட்டோவில் சேம் இதே மெத்தடில் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரீவியஸாக போடுவீங்களா அந்த மெத்தடில், தட் இஸ் இது ரெண்டையும் சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு 2 point ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா, இதுக்கும் 2 point ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் த லைன். ஓகேவா, லைன் ஈக்குவேஷன் கிடச்சிடும். 2 point ஃபார்ம் தெரியும் இல்லையா, y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் த லைன் ஈக்குவேஷன். அது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு. செகண்ட் சப்டிவிஷனுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிருங்க, சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. parallel to this line, equation of any line parallel to x minus y plus 5 is equal to 0 can be taken as, எப்படி எடுத்துக்கலாம், x minus y plus k is equal to 0. Now this line passes through this point. இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்களா, அந்த பாயிண்ட் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா k கிடச்சிரும். k திருப்பி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இல் கெட் த ஈக்குவேஷன். ஓகேவா, அதுவே பர்பண்டிகுலருக்கு என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் ஆஃப் எனி லைன் பர்பண்டிகுலர் டு த கிவன் லைன் கேன் பி டேக்கன் அஸ், எப்படி எடுத்துக்கலாம், bx மைனஸ் ay. நம்ம எப்படி எடுக்கணும், ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே எக்ஸுக்கு கொடுத்துடணும், எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை சைனை மாற்றி ஒய்க்கு கொடுக்கணும். அப்போ இங்கே என்ன வரும், -2x மைனஸ் ஒய் ப்ளஸ் k இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகேவா, அப்புறம் இந்த இதில் வந்து கேக்கு கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கே கிடச்சிரும். கேவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இல் கெட் த ஈக்குவேஷன். புரியுதா? ஸோ இந்த 6th sum homework. ஓகேவா, அடுத்து இந்த 5th sum பாருங்கள். இஃப் -4,7 is one vertex of the rhombus and if the equation of one diagonal is 5x minus y plus 7 is equal to 0, then find the equation of the other diagonal. ஸோ வேறு டயகனலோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ராம்பஸ் இருக்குது, ராம்பஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ ராம்பஸ். இதுதான் ராம்பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் ஒரு வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வெர்டெக்ஸ் வந்து -4,7. ஓகேவா, ஒரு வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு டயகனலோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 5x minus y plus 7 is equal to 0. இது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டயகனலோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. we need to find the equation of this diagonal. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ABCDன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவேஷன் BD கொடுத்துட்டாங்க, AC கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ராம்பஸில் எப்பயுமே the diagonals are perpendicular to each other. In a rhombus the diagonals are perpendicular to each other. அப்போ equation of AC which is perpendicular to BD can be taken as, எப்படி எடுத்துக்கலாம், AC equation எப்படி எடுத்துக்கலாம், it can be taken as y-ஓட கோஎஃபிஷியன்ட் அப்படியே x கொடுத்துடணும், x-ஓட கோஎஃபிஷியன்ட்டை சைனை மாற்றி y-க்கு கொடுக்கணும், plus k is equal to 0. இப்படி எடுத்துக்கலாமா? now it passes through the point -4,7. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா k கிடச்சிரும். கேவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் கிடச்சிரும். அவ்வளோதான். புரிஞ்சுதாம்மா? ஸோ நான் மொத்தம் 5 sum ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இதில் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி தாம்மா. எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அது எக்ஸசைஸ்லேயும் கஷ்டமாக இருக்க சம்ஸ் நான் போடுவேன். பட் இந்த மாதிரி ஈஸியாக இருக்க சம்ஸ் நீங்கள் தான் போடணும். நான் சொல்கிற மெத்தட் வச்சு யூ ஹாவ் டு டூ இட். நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ மொத்தம் 5 sum கொடுத்துருக்கேன். தட் இஸ் நான் அன்றைக்கே ஃபஸ்ட்டு 4 sums ஹோம்ஒர்க் கொடுத்தேன். இப்போ 5, 6 கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்தியா வந்து 10, 12 அண்ட் தென் 17. மொத்தம் 5 sums இன்றைக்கி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இதை ஃபினிஷ் பண்ணுங்கள். மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.